வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் தி கேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போறோம். அதுவும் பைக்ல. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். இவ்வளவு லாங்லாம் பைக்ல போனதே இல்லை. இந்த ட்ரிப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா பெட்ரோல் போட வந்திருக்கோம். எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்கோன்னா 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பாண்டிச்சேரி போயிட்டு வர முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரும் அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னாரு. எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது தெரில. செக் பண்ணிடலாம். பாண்டிச்சேரி யார் யார் போக போறோம் அப்படின்னா நானும் நண்பர் மட்டும்தான் போக போறோம். என்னடா 2 பேர் பாண்டிச்சேரி போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. 2 பேர் போய் ஒரு டேல என்னென்ன சுத்தி பார்க்க முடியும் அப்படின்றத செக் பண்ண போறோம். நாங்க வந்து விருத்தாச்சலம் பக்கத்துல இருக்கோம். அதனால விருத்தாச்சலம் பக்கத்துல இருந்து சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அதான் செக் பண்ணலாம். அவன் எக்ஸைட்மெண்ட்டா இருந்தானோ இல்லையோ, ஆனா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தேன். எப்படா போவோம் நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. ரொம்ப ஜாலியா இருந்தேன். நைட் டைம்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த ரோட பாருங்களேன், அப்படியே அழகா இருக்கு. அதுவும் அந்த லைட்லாம் அப்படியே ஜொலிக்கிறது, நம்ம அப்படியே பைக்ல வச்சுட்டு போறது, ஹெல்மெட் போட்டு போறது, இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். இப்பெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்னு நிஜத்துல தான் இருக்குமானே நம்ப முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னேன். நீயா போறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் 2 3 பேர் சொன்னாங்க. ஆனா என்னாலே நம்ப முடியல போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போதே. நான் போயிட்டு இருக்கும்போது ஏதோ பைக் ரிப்பேர் ஆகி திரும்ப வந்துருவோமோ, இல்ல போக முடியாத ஏதோ வந்துருவோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். பல நினைவுகளோட, பல கனவுகளோட போயிட்டே இருந்தேன். இந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு எப்பவுமே யாருமே வந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். ஆனா தைப்பூச அன்னைக்கு வந்து பார்த்தா அவ்வளோ க்ரௌடா இருந்துச்சு. இந்த ஹைவேஸ்லயே ஃபுல்லா ஒன் சைடு மட்டும் தான் வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு ஃபுல்லா பார்க்கிங்ல நின்றுட்டு இருந்துச்சு. அவ்வளோ வண்டி எங்க இருந்து வந்துச்சு, அவ்வளோ ஃபேமஸ் அந்த கோயில் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா அவ்வளோ வண்டி வந்துருந்துச்சு அன்னைக்கு நைட்டு. இதான் அந்த கோவில். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா சின்ன கோயில் தான், ஆனா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நானும் அன்னைக்குதான் காவடி எடுத்ததுனால நானும் கோயிலுக்கு வந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு பேர் வருவாங்களா என்னன்னு. அங்க தூரத்துல போர்டுல லைட் எரியுது இல்ல, அது வந்து ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். ஒரு 3 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். இப்ப நான் போனா அங்க இருக்க ஸ்டாஃபுக்கே என்னை அடையாளம் தெரியாது. ஏன்னா முன்னாடி சின்ன பையன் மாதிரி இருந்தேன். இப்பெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து தாடிலாம் வளர்ந்துருச்சு. நான் போனா அடையாளம் தெரியாது இருக்கவங்களுக்கு. இதான் இந்த ஸ்கூல், சத்யசாய் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நைட் டைம்ல ரோட்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் இந்த லைட்டு, அதுவும் நம்ம ஹெல்மெட் போட்டுருக்கிறது, பைக்ல ரைட் பண்றது, அந்த சிலு சிலு காத்து, எல்லாமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் நைட் டைம்லாம் பைக் ஓட்டுனதே இல்லை. ஆனா இப்ப புதுசா பைக் ஓட்டவும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பைக் ஓட்டல, இத்தனைக்கு நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு போனேன். எனக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தப்ப பைக் ஓட்டுறவங்களுக்கு, ரைடர்ஸ்க்குலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது. லாரி டிரைவர்லாம் பாவம். இப்படி நைட்ல வண்டி ஓட்டு போறாங்க. திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஓரம் கட்டி நிறுத்தணும், ஜாக்கி ஏத்தணும். சேஃபா என்னன்னு தெரியாது. வேற சில பேர் வந்து பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியாது. ரொம்ப பாவம்ல. இந்த ட்ரிப்போட நோக்கம் என்னன்னு சொல்லவே இல்லைல்ல. சும்மா நானும் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளே பிளான் பண்ணிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 1 இயர் மேல பிளான் பண்ணிட்டே இருந்தோம். எங்கேயோ ட்ரிப்பு போலான்ட்டு. எங்களுக்கு வந்து ஏற்காடும் பக்கம் தான், அப்புறம் எங்க கள்ளக்குறிச்சி எல்லாமே பக்கம் தான். நாங்க போலான்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம், போகவே முடியல. சரி, அதான் திடீர்னு நாங்க 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். இன்னைக்கு கிளம்பிட்டோம். நாங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அங்க போயிட்டு எங்க ஸ்டே பண்றது, என்ன பண்ண போறோம், எங்க பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நாங்க பாட்டு பிளான் பண்ணோம். நைட்டு பைக் எடுத்தோம், கிளம்பிட்டோம். போயிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னு தெரியல. நண்பர் ரூம் எடுத்திருக்காரா இல்லையா, இல்ல எங்க போறோம் என்னன்னு ஒண்ணுமே தெரியல. நண்பர் நம்பி நானும் போயிட்டே இருக்கேன் பின்னாடி. இப்ப நம்ம எந்த ரூட் வழியா போறோம்னா விழுப்புரம் டு பாண்டிச்சேரி அப்படி போக போறோம். இரு, விருத்தாச்சலம் தானே உன் ஊருன்னு சொன்னேன். அப்புறம் என்ன நீ விழுப்புரம் போய் போற, நீ விருத்தாச்சலத்துல இருந்து கடலூர் வந்துடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தாச்சலத்துக்கு இந்தாண்ட நான் எங்க ஊர் இருக்கு. ஸோ அங்கிருந்து நாங்கள் விழுப்புரம் போயிட்டோம்னா விழுப்புரம் பக்கம், விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி கிட்ட. ஸோ அதனால நாங்கள் அப்படி பிளான் பண்ணோம். இப்படி போயிட்டு திரும்ப நாங்கள் தரங்கம்பாடி போயிட்டு திரும்ப அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி. தரங்கம்பாடி ஏன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அங்கே போறதா தான் மெயின் பிளானே. என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது என்ன ஊருன்னே தெரில. மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரில. இவன் போட்டு கீழே எடுத்துட்டு போறான். ஆனா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரோடு ஓரத்துலேயே வீடு இருக்கு. ஆனா பயமே இருக்காதுல்ல இந்த இடத்துலலாம். எனி டைம் வண்டி போயிட்டே இருக்கும், ஆர்ன சத்து கேட்டுட்டே இருக்கும். இயற்கையோட வண்டி இருக்க மாதிரியும் இருக்கும், சிட்டியோட இருக்க மாதிரியும் இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல. இதெல்லாம் பல பேரோட ட்ரீம்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் எத்தனை பேருக்கு ட்ரீம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டோல்கேட் இது. இது வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட். நாங்க உளுந்தூர்பேட்டை உள்ள போய் டீ குடிச்சு வரதா இருந்துச்சு. ஆனா உள்ள போகல. சரி, உளுந்தூர்பேட்டை ஸ்ட்ரெயிட்டா ஹைவேஸ் எடுத்தோம்னா அவுட்டர்ல டோல்கேட் கிட்ட டீ கடை இருக்கும், அங்க போய் டீ குடிச்சுக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நாங்க போனதா வீக்கெண்டு. அன்னைக்குன்னு பார்த்து சரியான ரோடு. ஆப்போசிட் ரோட்ல பாத்தீங்களா எவ்வளவு பஸ் வந்துட்டே இருக்குன்னு சென்னையில இருந்து. நான் அப்பதான் யோசிச்சேன், நான் அன்னைக்கு கிளம்புனதாங்க ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ கிளம்பணும். ஃப்ரைடே நைட்டு கிளம்பணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடு சென்னையில இருந்து வந்துட்டே இருக்குங்க. நான் அப்பதான் கேட்டேன்,
இப்பதான் சென்னை போறதுக்கு சரியான இது ரோடு காலியா இருக்கும், நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் சரி ஸ்ட்ரைட்டா போயிடுவோம் அப்படின்னு நினைச்சா கடைசியில டீ குடிக்கிறதுக்கு இந்தாண்டா நிறுத்தி இருக்கிறான். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி நேரா போறோன்ட்டு நானே கேமரா ரெடியா வச்சிருக்கேன், வீடியோ கரெக்டா எடுக்கலான்ட்டு. கடைசியா பார்த்தா வண்டி இந்த பக்கம் போகுது. நான் ஷாக் ஆயிட்டேன். அங்க போயிட்டு பூஸ்டும் ஹார்லிக்ஸ்ன்னு தெரியல ஏதோ ஒன்று சொன்னான். சரின்ட்டு நான் அதுவும் வாங்கிட்டு பிஸ்கட் எடுத்துருந்தான். அதை எடுத்து நான் சாப்பிட்டேன். இவருதான் நம்ம நண்பரு. எப்பவுமே சரி டீ குடிச்சா அதுல சுட்டுக்கிறேன், அதான் என் வேலை. ஏன் இப்படி நடக்குது, இல்ல எனக்கு மட்டும் நடக்குதா, இல்ல எல்லாத்துக்கும் இப்படிதானான்னு தெரியல. நல்லா ஆசையா டீ குடிக்கலான்ட்டு வாங்குவோம், ஆனா அது வாயில சுட்டுரும். நான் அப்பதான் அவன்கிட்ட கேக்குறேன், என்னடா கரெக்டா போயிட்டு வந்துருவோமா, என்ன ரூம் எடுக்கிறோமா, இல்ல போயிட்டு எங்க ஸ்டே பண்ண போறோம். ஏன்னா நாங்க கிளம்புன நேரம் 11 மணிக்கு வீட்டுல கிளம்பணும். நாங்க சீக்கிரமாவே போயிட்டோம். கிட்டத்தட்ட இப்ப நாங்க அங்க இருக்கிறது இப்போ ஒரு 11:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஆனா சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டோம்னா என்ன பண்றது, எங்க ஸ்டே பண்றது, எங்க ஃப்ரெஷ்அப் ஆகுறது, என்னன்னு எக்கச்சக்கமா நான் எழுதி வச்சிருந்தேன். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். வாடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னா. அந்த நம்பிக்கையில நானும் கிளம்பிட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க, ஐபோன் எடுத்துட்டு போயிருந்தோம். அதுல எப்படி வீடியோ எடுக்கிறது என்னன்றதை தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். எனக்கு ஐபோன் யூஸ் பண்ண தெரியாது, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஐ மீன்ஸ் எப்படி அந்த கேமராலாம் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்தான். நம்ம ஆண்ட்ராய்டை விட ஐபோன்ல தான்டா சூப்பரா இருக்கும் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஐபோன்ல அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். சரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டே இருந்தேன் என்ன நான் சொல்றான்னு. அதுக்கப்புறம் ஐபோன்ல வீடியோ எடுத்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஐபோன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இதான் நம்ம உளுந்தூர்பேட்டை டோல்கேட். நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டோல்கேட் இதுதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம மொத்த ட்ரிப்லயே இது ஒரு டோல்கேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மை கேஸ். வேணா அதுக்கப்புறம் வேணா டோல்கேட் வந்தா வரலாம். நானும் சரி பைக் ரைடு போறமே, போர் அடிக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டே இருந்தேங்க. அப்பதான் ஃப்ரெண்டு வந்து ஸ்பீக்கர் எடுத்துருந்தான். சரி எட்ரா பாட்டு கேட்டு போலான்ட்டு ஸ்பீக்கரை போட்டு வச்சுட்டு நான் வந்துட்டோம். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு காத்து சொன்னல, சவுண்ட் கேட்கவே இல்லை. ஆனா அவனுக்கு சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னான். எனக்கு லைட்டா தான் கேட்டுச்சு. ஹெல்மெட் ஃபுல்லா போட்டிருந்தோம்னா சவுண்ட் கேட்கல ஹெல்மெட், அதனால ஹெல்மெட் கொஞ்ச நேரம். ஆனா ஹெல்மெட் போடாம இருக்க முடியாது இல்லையா, அப்புறம் ஹெல்மெட் போட்டு தான் இருந்தேன். உளுந்தூர்பேட்டை டு விழுப்புரத்துல பாதி இடத்துல இந்த ஆறு இருக்கு. இந்த ஆறோட நேம் என்னன்னா கெடிலம்ன்ற போட்டு இருந்துச்சு. நான் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நைட் டைம்ல போனதுனால அந்த அளவுக்கு எனக்கு கிளியரா தெரியல. ஆனா போர்டுல பார்த்தப்ப கெடிலம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்படிலாமாடா பேர் இருக்கு அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். பாருங்க இன்னும் ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டே தாங்க இருக்கு. நாங்க போற ரோட்ல வண்டி வரவே இல்லைங்க, ஆனா ஆப்போசிட் ரோட்ல வண்டி வந்துட்டே தான் இருக்கு. நானும் அப்பல இருந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன், உளுந்தூர்பேட்டையில இருந்து நோட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் வண்டி வந்துட்டே தான் இருக்கு. இது என்ன பிரிட்ஜ்னு தெரியல. போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, மச்சான் இங்க போட்டோ எடுக்கலாம், ஷூட் நான் பிளேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னா. இந்த இடம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்ல, லைட்னிங்கா அழகா பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அங்க போட்டோ ஷூட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஆனா இப்பதான் நோட் பண்ணேன், போட்டோ அந்த பாலத்துல எடுத்தப்ப நல்லா இருந்துச்சு. ஐபோன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிராவல் பண்றதுனாலே என்னமோன்னு தெரியல, ஒரு மாதிரி பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எதுவும் சுத்தி இன்னும் சுத்தி பார்த்தாலே இருட்டா இருக்கா, அதனால ஒரு மாதிரி கடுப்பா போன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா பைக்ல போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி பாலத்துல இருந்து கீழே இறங்கிட்டான், இதான் விழுப்புரம். சரி இப்ப விழுப்புரம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் டீ குடிச்சிட்டு போலான்னு சொன்னா, சரி ஓகே விழுப்புரம் வந்தாச்சு இனிமே பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா தான் சொல்றது விழுப்புரம் இல்லடா, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டாம் அப்படின்றான். ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் போற ரோடு இது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா அப்படின்னா. ஓகே பஸ் ஸ்டாண்ட் போனா கொஞ்சம் நமக்கு காலை போய் டீ குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா இப்ப மணி வந்து 1 மணிக்கும் என்னமோ, டீ குடிச்சாதான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருந்தோம். நோட் பண்றீங்களா, நம்ம பஸ்ல வரும்போது சைட்ல பார்த்தோம்னா எந்த பேனர் இதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஆனா பைக்ல வரும்போது சுத்தி இருக்கிறது இந்த பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணும்போது புதுசா இருக்க மாதிரி இருக்கு. விழுப்புரம் ஆல்ரெடி வந்திருக்கேன், பட் ஆனா பஸ்ல வந்ததுனால எனக்கு அது என்னன்னு ஃபுல்லா கிளியரா தெரியல. ஆனா பைக்ல வரும்போது சுத்தி நிறைய பிளேசஸ் இருக்கு, என்னடா அது புதுசு புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களே அதை நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருக்கீங்க என்னன்றத.
இதாங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. நைட்ல போனப்போ கூட நிறைய பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. இது வந்து இப்ப சென்னை போறதா திருச்சி போறதா அப்படிங்கிறது தெரியல. வீக்கெண்டுங்கிறதுனால சென்னை டு திருச்சி அவ்வளோ பஸ் வந்துச்சு. நீங்களால வரைய முடியல உள்ள, அந்த அளவுக்கு பஸ் இருந்துச்சு. க்ரௌடும் அதே மாதிரி நிறைய க்ரௌட் இருந்துச்சு. சில பேர் என்னன்னா இப்ப இருக்கவங்க அந்த இடத்துல பஸ் வரும், ஆனா அங்க வந்து ஏற மாட்டாங்க. காரணம் என்னன்னா பஸ் க்ரௌடா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏறணும்னா க்ரௌட் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க தான் வந்து எல்லாருமே அதே மாதிரி யோசிப்பாங்க போல. எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நேரம் சுத்தி பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு திரும்ப பாண்டிச்சேரி கிளம்பியாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா, பை பை. நம்ம வீடியோ யார புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அடுத்த செகண்ட் எபிசோடு இதை விட இன்னும் சூப்பரா இருக்க போகுது. நிறைய சூப்பரான விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் புதுசா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.